நிறுத்துங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு தோட்டத்துல நைட்டு சமயத்துல போர் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி போட்டுட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு அந்த போர் போடுற மிஷின் அதே இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுது. இன்ஜின் எல்லாமே நல்லா ஓடித்தான் இருக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ட்ரில் பண்ற மிஷின் மட்டும் அந்த நிலத்துக்கடியில போகவே இல்லை. குறிப்பிட்ட தூரம் போய் அப்படியே நின்றுது. என்னாச்சுன்னு தெரியாம அங்க வேலை செய்யற வேலையாட்கள் எல்லாருமே அந்த மிஷினை ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நிலம் அப்படியே புழக்க ஆரம்பிக்குது. புலந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு வயதான ஒரு முதியவர் ஒருத்தர் ஓடி வந்து போர் போடுறதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியல. டக்குன்னு அந்த பொழந்த நிலத்துக்குள்ள இருந்து கருகருன்னு ஒரு உருவம் வெளியே வர மாதிரியான விஷயத்த ஒரு சிலர் பார்த்து அந்த இடத்துல இருந்து அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெல்கம் வியூவர்ஸ். யாராவது புதுசாக நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் சரியான சமயத்தில் உங்களை வந்து சேரும். இந்த ஒரு மாதத்தில் நம்ம 10K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சுருக்கோம். அதனால் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு சரியாக 2018 திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற, குறிப்பிட்டு சொல்லப்போனால் திருப்பூரோட எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் அவரோட மனைவியோட வாழ்ந்துட்டு வர்றாரு. ராஜேந்திரனோட ஃபேமிலி பற்றி சொல்லப்போனால் ராஜேந்திரனோட குடும்பத்தில் ராஜேந்திரன் மற்றும் அவரோட மனைவி விமலா இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள்னு சொல்லிட்டு யாரும் இல்லை, சொந்தக்காரங்களும் பெருசாக யாரும் இல்லை. ராஜேந்திரன் ஒரு பிஸ்னஸ் மேனாகவே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் செல்வ செழிப்போடையும் வளர்ந்துட்டு வராரு. அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாததுனால அவங்க கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்க எல்லாத்தையுமே தங்களோட சொந்தக்காரங்கள் மற்றும் பிள்ளைகளை நினச்சி அவங்களுக்கு தேவையான பொருளுதவி மற்றும் பண உதவின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படியே அவங்களோட லைஃப்பும் நகர்ந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இவங்க 2 பேர்த்துக்குமே 60 வயசு நெருங்கிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் ராஜேந்திரனும் விமலாவும் அன்னைக்கு நைட்டு அமைதியாக உட்காந்து என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நமக்கு குழந்தை குட்டிங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை, நம்மளோட கடைசி கால வாழ்க்கையை நம்ம எப்படி கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமலா கேட்க, ராஜேந்திரனும் என்னோட மனசுலையும் ஒரு ஆசை இருக்குது, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு தோட்டம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அந்த தோட்டத்தில் நமக்குன்னு ஒரு சின்ன வீடு கட்டி மாடு ஆடு கோழின்னு சொல்லிட்டு நம்மளோட கடைசி வாழ்நாளை கழிக்கணும்னு சொல்லிட்டு ராஜேந்திரனும் அவரோட மனசில் இருக்கிற ஆசையை சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே விமலாவுக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறமா ராஜேந்திரனும் அந்த மாதிரி ஏதாவது தோட்டம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நிலம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டே எல்லாம் சஜஷன் கேட்குறாரு. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஏன் ஒரு தோட்டத்தை விலைக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்ட உடனே இவருக்கும் ஒரு ஐடியா வருது. ஏன் அப்படின்னா, புதுசாக நம்ம ஒரு தோட்டத்தை வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் வரும். அதே வந்து நம்ம முன்னாடியே ஒரு தோட்டம் வந்து வச்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து விலைக்கு வாங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான விலைக்கு விற்பாங்க, அப்படி வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மைண்ட்லயும் ஒரு தாட் ஓடிட்டு இருக்குது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஓடிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல ராஜேந்திரன் சொல்லி வச்சிருந்த ஒரு புரோக்கர் மூலயமா ராஜேந்திரனுக்கு கால் வருது. அவர் கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு 5 ஏக்கர் தோட்டம் விலைக்கு வருது, நீங்க சொன்ன பட்ஜெட்ல தான் இருக்குது, நீங்க வந்து பார்த்துட்டு சொன்னீங்க அப்படின்னா அந்த ரேட்டுக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவரும் சொல்ல, இவரும் அவரோட 2 வீலர்ல போய் அந்த இடத்த பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு நல்லாவே புரியுது தோட்டத்தை வந்து பராமரிக்கிறதே இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த புரோக்கர் கிட்ட கேட்கவும் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த தோட்டத்தை பராமரிச்சே 10 வருஷம் ஆச்சு, இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க வந்து தோட்டத்து வேலைகள் மற்றும் தோட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கைவிட்டுட்டாங்க, எல்லாருமே வந்து கம்பெனி மில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சு செட்டில் ஆயிட்டாங்க. அதனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உள்ளூர்ல இருக்கிற யாருக்காவது இந்த தோட்டத்தை வித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால நானும் ரொம்ப நாள் நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, அதனால உங்களுக்கு இந்த இடத்துக்கு காமிக்கிறேன், நீங்க சொன்ன அதே பட்ஜெட்ல தான் இந்த தோட்டமும் விலைக்கு வருது, நீங்க பார்த்துட்டு முடிவு பண்ணி சொன்னீங்கன்னா பேசி முடிச்சுக்கலான்னு அவரும் சொல்றாரு. இதுக்கப்புறமா ராஜேந்திரனும் தனியா அந்த தோட்டத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வர்றாரு. அப்படி சுத்தி பார்த்துட்டு வரும்போது தோட்டம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ரெடி பண்ணோம்னா ரொம்பவுமே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. ஏகப்பட்ட தென்னை மரங்களும் பனைமரங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த தோட்டத்துக்கு நடுவுல அந்த தோட்டத்துக்கே முக்கியமான நீர் ஆதாரமா இருக்கிற ஒரு கிணறும் இருக்குது.
அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்க்குறாரு. கிணத்துக்கிட்ட போய் பார்த்தா தண்ணி இருக்குன்னு போய் பார்த்த ராஜேந்திரனுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே வற்றி போய் சைடில் இருக்கிற செவர்கள் எல்லாமே உடஞ்சி பேந்து போய் உள்ளே கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் சைடில் இருந்த பாறைகள் கூட சரிஞ்சு உள்ளே விழுந்திருக்குது. இதை பார்த்தோன்னே அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு, இந்த தோட்டத்தை பராமரிக்கவே இல்லை அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா தண்ணிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு வந்த அந்த புரோக்கரும் அவர்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்ன சார் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா கிணத்துல வந்து தண்ணி இருக்குன்னு பார்த்தா கிணத்துல தண்ணியே இல்லை, தோட்டத்தில் இருக்கிற மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தண்ணீர் பாய்ச்சறது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரும் கேட்க, இந்த புரோக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை சார் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், இவங்க வந்து இப்போ ரொம்பவுமே கம்மியான விலைக்கு சொல்கிறாங்க, இந்த டைமில் முடிச்சுட்டு உங்ககிட்ட பணம் இருக்கும்போது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வேறு வழி இல்லாததுனால ராஜேந்திரனுக்கும் இந்த தோட்டம் வந்து பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முக்கியமாக பிடிக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அந்த தோட்டம் வந்து இவங்க பார்க்க போன ஊர்லேருந்து கிட்டத்தட்ட தள்ளி தான் இருக்குது. அவர் சொன்ன ஊர் ஒன்று, ஆனால் தோட்டம் இருக்கிற இடம் ஒன்று. அந்த ஊரை விட்டே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் தோட்டமே இருக்குது. இதுக்கப்புறமா அந்த தோட்டத்தெல்லாம் இன்னொரு டைம் மறுபடியும் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. சுற்றி பார்த்துட்டு அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகலான்னு சொல்லி வரும்போது அவர் கண்ணில் ஒரு விஷயம் படுது. என்ன அப்படின்னா, அந்த தோட்டத்தில் அங்கங்கே எல்லா இடத்துலையுமே புல்லு முளைச்சி காஞ்சு போய் ரொம்பவுமே கசகசன்னு கிடக்குது. ஆனால் ஒரே ஒரு மூலையில் மட்டும் எந்த புட்களும் முளைக்காம அந்த இடத்துல மட்டும் அப்படியே சொட்டையா இருக்குது. இதை பார்த்துட்டு அவரும் ஒரு யோசனையிலேயே இருக்கிறாரு. என்ன இது, இந்த இடத்துல மட்டும் எதுவுமே முளைக்கவே இல்லை, ஒருவேளை இந்த இடத்துல மட்டும் ஏதாவது ஷெட்டு மீது போட்டிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் வந்துடுறாரு. அந்த புரோக்கரும் எதுவும் சொல்லலை. இதுக்கப்புறமா ஒரு 10 நாள் போகுது. 10 நாள் கழிச்சு அந்த இடத்த வந்து இவரோட பேர்லயே கிரையம் பண்ணிடுறாங்க. கிரையம் பண்ணி எல்லா விஷயமும் முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அந்த நிலத்தை வந்து அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்டுங்கிட்ட எல்லாம் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் கால் பண்ணி அந்த கிணறை வந்து சீரமைச்சு கொடுக்குறவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாரு. அவங்க நம்பரையும் வந்து ராஜேந்திரன் கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன ரேட்டை கேட்டுட்டு இவர் அப்படியே ஆடி போயிடுறாரு. ஏன்னா அந்த கிணறு வந்து இப்போ ரொம்பவுமே மோசமான நிலைமையில் இருக்குது. அதை சீரமைச்சு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட ரூபாய்கள் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டோடனே அவரும் ஷாக் ஆகி சரி இது கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே முடிவு பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா அவரும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிறவர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஏன் இவ்வளோ செலவு பண்ற, இவ்வளோ செலவு பண்ணி அந்த கிணத்தை ரெடி பண்றதுக்கு இப்போ இருக்கிற காசுக்கு ஒரு போர் போட்டுற வேண்டியதானே, போர் போட்டுட்டு அந்த தண்ணியை வச்சு நீ யூஸ் பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிட்டு உன் கைக்கு காசு வந்ததுக்கு அப்புறம் அந்த கிணத்தை வந்து ரெடி பண்ணிக்கோ, ரெடி பண்ணிட்டு இந்த போர் தண்ணியும் கூட நீ அதுல கிணத்துல விட்டு யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு அவரும் சொல்றாரு. அவர் சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படிங்கிறதுனால ராஜேந்திரன் மறுபடியும் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் திறமையான போர் போடுற ஆட்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஈரோட்ல செல்வம் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர் ரொம்பவுமே திறமையான ஆளும் கூட. கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் அவருக்கு அனுபவம் இருக்குது. அவர் வந்து போர் போடுற இடத்துல தண்ணி வராமல் இருந்ததே இல்லை. அவரே வந்து இடம் பார்த்து போரும் போட்டு கொடுத்துருவாரு. போர் போடுறதுக்கான தொகையும் ரொம்பவுமே சரியான வகையில தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. அவரோட ஃபோன் நம்பர் வாங்கி அவரையும் வர சொல்லி போர் போடவும் சொல்றாங்க. இதுக்கப்புறமா செல்வமும் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஊருக்கு வராரு. இதுக்கப்புறம் தான் ஆட்டங்களே ஆரம்பிக்குது. சரியா செல்வமும் ஈரோட்டில் ஒரு போர் போடுற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போர் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு நைட்டு சமயத்துல தான் அவர் சொன்ன லொக்கேஷனுக்கு வராரு. வெறும் கூகுள் மேப்லாம் அனுப்பி விட்டுறாரு. அனுப்பிவிட்டு அவங்களும் அந்த கூகுள் மேப் பார்த்து வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி போற வழியில எல்லாம் அந்த லாரியே திரும்ப முடியாத அளவுக்கு அந்த ஊருக்குள்ள பூந்து தான் வரணும். சந்தா தான் இருக்குது. 2 லாரி வருது. ஒரு ஜென்செட் லாரி, அதுக்கப்புறம் போர் போடுற இன்னொரு லாரி. அந்த 2 லாரிகளுமே ரொம்பவுமே தட்டுத்தட மாதிரி தான் அந்த ஊருக்குள்ளேயே பூந்து வந்துட்டு இருக்குது. அப்படி வந்துட்டு இருக்கிற சமயத்துல சரியா நைட்டு ஒரு 10 மணி அளவுல அவங்க சொன்ன அந்த தோட்டத்துக்கு போய் ரீச் ஆயிடுறாங்க. இப்ப போர் போடுறதுக்கு செல்வத்தையும் சேர்த்தி ஒரு 5 பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே அந்த லாரியிலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல சரியா நைட்டு ஒரு 1-1:30 மணி அளவுல செல்வத்துக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல சரியா அந்த தோட்டத்தோட வடக்கு மூலையில ஏதோ ஒரு கருப்பான ஒரு உருவம் நின்று இவரை கூப்பிடுற மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு தோணுது. இதுக்கப்புறமா செல்வமும் ரொம்பவுமே பயந்து போய் அந்த கனவுல நின்றுட்டு இருக்கிறாரு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது இங்க வா எனக்கு மூச்சு முட்டுதே, என்னை வெளியேடுன்னு சொல்லிட்டு அந்த உருவம் இவரையவே பலமா கத்தி கூப்பிட ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே அவரும் ரொம்ப பயந்து போய் எந்திரிச்சிடறாரு. பார்த்தா காலையிலயும் ஆயிருது.
சரியா ஒரு 7 மணி அளவில் ராஜேந்திரனும் அந்த தோட்டத்துக்கு இவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறாரு. இவங்களும் சாப்பிட்டு சரியா ஒரு 10 மணி அளவில் போர் போடலான்னு சொல்லிட்டு செல்வமும் அந்த போர் போடுறதுக்கான நீர் சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்குள்ள தேடிட்டு இருக்கும்போது சரியா நேற்று நைட்டு ஒரு கனவுல வந்த அதே வடக்கு மூலையில தான் நீர் சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. இவரும் எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஆனா எந்த இடத்துலயுமே இங்க காமிக்கிற அளவுக்கு நீர்மட்டம் வந்து காமிக்கல. ஆனா இந்த இடத்துல தான் நல்லாவே நீர் அதிகமா இருக்குங்கிற மாதிரி நீர்மட்டம் அதிகமா காமிக்குது. சரி வேற வழி இல்லை இங்கேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோட தான் செல்வமும் அங்க மார்க் பண்ணிட்டு வராரு. அங்க மார்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா பூஜையெல்லாம் போட்டு அந்த இடத்துல போர் போடலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது விளக்கு பற்ற வைக்கலாம்னு சொல்லிட்டு ராஜேந்திரனோட மனைவி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா விளக்கு பத்தவே மாட்டேங்குது. இருந்தாலும் காத்தும் அடிக்கல, காத்தே அடிக்கல. இருந்தாலும் அந்த விளக்கும் பத்த மாட்டேங்குது. சூடம் ஏத்தினாலும் சூடமும் ஏத்த முடியல. ராஜேந்திரனும் ராஜேந்திரனோட மனைவியும் கடவுளை வேண்டுறாங்க. சாமி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா மன்னிச்சுக்கோ, தயவு செஞ்சு போர் போடுறதுக்கு உத்தரவு கொடுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே மனசுக்குள்ள அவங்களோட குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி வேண்டிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு விமலா விளக்கு பற்ற வைக்கிறாங்க. விளக்கு பத்திடுது. இதுக்கப்புறமா சூடமெல்லாம் காட்டி அவங்க போர் போடுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா போர் போடுற லாரியையும் அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து சரியா அந்த பாயிண்ட்ல அந்த ட்ரில்லிங் மிஷினையும் கீழே இறக்குறாங்க. அப்படி ட்ரில்லிங் மிஷின் கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இருக்கும்போது சரியாக ஒரு 10 அடி ரீச் பண்ண உடனே ஏதோ ஒரு இரும்புல முட்டி அந்த ட்ரில் பண்ணுற மிஷினே கடகடன்னு ஆடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அதிர்வு டோட்டல் லாரியுமே பாதிச்சு அந்த லாரியே ஒரு உழுக்குழுக்குது. இதுக்கப்புறமா இது என்னன்னு தெரியாம இவங்களும் முழிச்சிட்டு இருக்கும்போது சரி ஏதாவது பாறை இது இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் மறுபடியும் ஒரு ஃபோர்ஸோட கொஞ்சம் மேலே தூக்கி மறுபடியும் கொஞ்சம் ஃபோர்ஸா ட்ரில் பண்ற மிஷினை கீழே இறக்குறாங்க. அப்படி போக போக ரொம்பவுமே அந்த மிஷினே அப்படி தடன்னு ஆட ஆரம்பிக்குது. இது வரைக்கும் அவங்க பாறையை கூட ட்ரில் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்குது, இப்படி உள்ள போறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவுமே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கிற சமயத்துல சரியா ஒரு 20 அடி வந்து நெருங்கிருச்சு. அப்படி நெருங்கினதுக்கு அப்புறமா பைப் சேஞ்ச் பண்ணும். அந்த ட்ரில் பண்ற மிஷினோட ஒரு பைப் வந்து ஒரு 20 அடி இருக்கும். அந்த பைப் வந்து சேஞ்ச் பண்றதுக்காக அந்த பைப் மேலே எடுக்கிறாங்க. அப்படி மேலே எடுக்கும்போது திடீர்னு ஒரு சட்டை வெளியே வருது. இதை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஷாக் ஆயிருது. இது என்ன ஒரு சட்டை வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது சரியா அது ஊருக்குள்ளேயே இருக்கிற கொஞ்சம் வயசான ஒரு பூசாரி ஒருத்தர் வராரு. வந்து என்னப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோட கேட்டுட்டு இருக்கிற சமயத்துல அங்க செல்வம் நின்றுட்டு இருக்கிறாரு. ராஜேந்திரன் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க போர் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இந்த இடத்துல ஏன்ப்பா போர் போடுறீங்க, மற்ற ஏதாவது ஒரு இடத்துல போட வேண்டியதானே அப்படின்னு அவரும் சொல்ல, இந்த இடத்துல போட்டா என்ன அப்படின்னு செல்வம் கேட்க அவரும் எதுவுமே சொல்லாம ஒரு அமைதியாவே அந்த இடத்தையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. செல்வம் டீம் வந்து முன்னாடி ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவரும் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாருன்னு சொல்லிட்டு அவரும் எதுவும் பேசாம அவரோட லாரி கிட்ட போயிடுறாரு. லாரிட்டு போயிட்டு அந்த சட்டையை தூக்கி அந்த பக்கம் வீசுறாரு. இதுக்கப்புறமா அந்த சட்டைக்குள்ள ஏதோ ஒரு வெள்ளையா வெளியே தெரியுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முத்து பார்த்துட்டு இருக்க சமயத்துல தான் அது ஒரு எலும்பு அப்படிங்கிற விஷயம் இவங்க எல்லாத்துக்குமே தெரியுது. இது என்ன இது எலும்பா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப பயத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, வேண்டாம்ப்பா இந்த இடத்துல போர் போடாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. என்னங்க பிரச்சனை, உங்களுக்கு வேலை செய்ய விடுங்க, என்ன பிரச்சனைனாவது ஓப்பனா சொல்லுங்க, இல்லை தயவு செஞ்சு இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு செல்வமும் டென்ஷன் ஆகுறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற தாத்தாவும் நான் சொல்றது கேளுங்க, என்னால முழுசா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் பைப் கீழே இறக்குறாங்க. அப்படி இறக்கிட்டு இருக்கிற சமயத்துல மறுபடியும் அந்த அதிர்வு ஏற்படுது. அந்த அதிர்வு ஏற்பட்டு அந்த டோட்டல் லாரியுமே அதிருது. இதுக்கப்புறமா டக்குன்னு அந்த மிஷினும் அப்படியே ஆஃப் ஆயிருது. லாரியோட என்ஜின் ஸ்டார்டிங்ல தான் இருக்குது. ஆனா அந்த போர் போடுற மிஷின் வந்து அப்படியே ஷட் டவுன் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் முழிச்சிட்டு இருக்கும்போது இவமும் வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் பண்ணி மறுபடியும் அந்த மிஷினை ரெடி பண்றாரு. இதுக்கப்புறமா மறுபடியும் ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு காலையிலேருந்து ட்ரில் பண்ணியே ஒரு 100 அடி தான் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே ரீச் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி அளவில் மறுபடியும் ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ட்ரில் பண்ணி உள்ளக்கிற பைப்பு வெளியே எடுக்கிறாங்க. அப்படி வெளியே எடுக்கும்போது அந்த பைப்போட எட்ஜில் ஒரு எலும்பும் சேர்ந்தே வெளியே வருது. இதை பார்த்த உடனே அவங்க எல்லாத்துக்குமே அப்படியே ரொம்பவுமே பயமாயிருது. என்னன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிற சமயத்தில்
செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதாவது விலங்கோட எலும்பா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க சமயத்துல அந்த கேங்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது விலங்கோட எலும்பு மாதிரி தெரியலையேப்பா, முன்னாடி வந்து எலும்பு விலங்கோடது மாதிரி இல்லை, இதுவும் விலங்கோடது மாதிரி இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா ராஜேந்திரனும் அவங்க சாப்பிட்றதுக்கான சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு. அவங்களும் கை கழுவிட்டு அந்த வேலைகள்லாம் அப்படியே போட்டுட்டு போய் சாப்பிட்றதுக்கு போறாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்க சமயத்துல ராஜேந்திரன் செல்வத்துக்கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இன்னைக்குள்ள தண்ணி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க பாறையில கூட தண்ணி வர வச்சிருக்கிறோங்க, ஆனா இந்த இடத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியல, எங்களால ட்ரில் பண்ணவே முடியல, எங்களோட டோட்டல் லாரியுமே அதிருது. அது மட்டும் இல்லாம வாட்டர் சோர்ஸும் இந்த தோட்டத்துக்குள்ளேயே வந்து இங்கதான் அதிகமா இருக்குது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. ராஜேந்திரனும் ஒரு நம்பிக்கையோட சரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்புறாரு. சரியா ஒரு 10 மணி அளவுல அவங்களோட வேலையை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த தோட்டம் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால இந்த சத்தம் வந்து பெருசா அந்த ஊருக்குள்ள வந்து கேட்காது அப்படிங்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் மெதுவாகவே அந்த இடத்துல ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ட்ரில் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல சரியா ஒரு 11:45 மணி அளவுல உள்ள போட்ட பைப்பை வெளியே எடுக்கிறாங்க. அப்படி ட்ரில் பண்ண பைப்பு வெளியே எடுக்கும்போது அந்த எட்ஜில் மறுபடியும் பாதி உடஞ்ச மனுஷ மண்டையோடு வெளியே வருது. இது பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா செல்வமும் ராஜேந்திரனுக்கு கால் பண்ண சொல்லி கால் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நிலத்துல ஏதோ அதிர்ற மாதிரி சத்தம் கேட்குது. எங்க அதிருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல சரியா அந்த போர் போட்டுட்டு இருக்கிற இடத்துல அப்படியே நிலம் கொஞ்சம் கொஞ்சமா புழக்க ஆரம்பிக்குது. அந்த மிஷினையும் ஆஃப் பண்ண சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற ஆபரேட்டர் ரொம்பவே பயந்து போய் இந்த பக்கம் ஓடி வந்துடுறாரு. அந்த சமயத்துல அந்த ஊரோட பூசாரி டக்குன்னு ஓடி வந்து போர் போடுறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கத்துறாரு. அப்படி கத்துன உடனே அந்த நிலமும் இன்னுமே பாலமும் பொழந்து அந்த நிலத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கருப்பான உருவம் வெளியே வர மாதிரியான ஒரு விஷயத்த அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா எல்லாருமே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி தெரிச்சு வெளியே எல்லாரும் ஓடினதுக்கு அப்புறமா ராஜேந்திரனுக்கு செல்வம் கால் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அவரையும் வர சொல்றாரு. அப்படி அவர் வந்ததுக்கு அப்புறமா அவரும் அந்த விஷயத்த பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேலைகளை அப்படியே நிப்பாட்டுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, நாளைக்கு கூட வேலை செஞ்சுக்கலாம். இந்த புரோக்கருக்கு வந்து நான் கால் பண்ணி பேசிட்டு நாளைக்கு என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சுக்கலான்னு சொன்னதுனால அந்த வேலையும் அப்படியே நிற்குது. ராஜேந்திரனும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறமா அந்த வயசான பூசாரியும் ராஜேந்திரனை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த விஷயம் முன்னாடியே எனக்கு கனவுல வந்தது. கனவுல ஒரு சில விஷயங்களை கடவுள் எனக்கு காட்டுவார். அது காட்டுற விஷயம் மேக்ஸிமம் எல்லாமே உண்மையாலே நடக்கும். அதே மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. நான் 2 நாளைக்கு முன்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட கனவுல சரியா நைட்டு ஒரு 2 மணி அளவுல ஒரு உருவம் நிலத்தை பிளந்துட்டு மேலே வர மாதிரி வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வடக்கு மூலையில தான் அந்த உருவம் வெளியே வந்தது. அது எங்கே என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாமல் நானும் முடிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நேற்று இந்த வண்டி வந்து இங்கே நின்று போர் போட்டுட்டு இருக்கிற சமயத்துல தான் இந்த இடத்துல தான் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தோணிட்டே இருந்தது. ஆனா அதை உறுதிப்படுத்தாம நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மறைமுகமா நானும் போர் போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அந்த விஷயம் எல்லாத்தையும் மீறி நிலத்துக்கு வெளியே வருது அப்படிங்கிற சமயத்துல உங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் போர் போடுறதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கத்துன அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே செல்வம் மற்றும் அவரோட குழுக்கிட்ட சொல்றாரு. இதை கேட்டோடனே செல்வமுக்கு ரொம்பவுமே பயமாயிருது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அவங்க காதுக்கு ஒரு மைனூட்டான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற எல்லாருமே வாயடைச்சு போய் கேட்டுட்டு இருக்க சமயத்துல சரியா அவங்க ட்ரில் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு மனுஷன் மூச்சு வாங்கினா எப்படி ஒரு சத்தம் கேட்குமோ அதே சத்தம் அந்த மண்ணுக்குள்ள இருந்து வெளியே கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே எல்லாத்துக்குமே ரொம்பவே பயமாயிருது. இதுக்கப்புறமா ராஜேந்திரனுக்கும் புரிஞ்சிருது இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானே. அவரும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. இந்த இடத்தோட உண்மையான உரிமையாளர்கள் யாரோ அவங்க கிட்ட கேளுங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னா தான் நம்ம அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ராஜேந்திரனும் அவங்களுக்கு கால் பண்ணி பலமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. திட்டி என்ன ஏமாத்தி எங்களுக்கு இந்த இடத்த வித்துட்டீங்களா, போர் போறதுக்கு ட்ரில் பண்ணா கீழே இருந்து எலும்பு கூட வருது, என்ன வச்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த சைட்ல இருக்கிற நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
அந்த இடத்துல எங்க சித்தப்பாவோட சமாதி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு ராஜேந்திரன் ரொம்ப பயத்தோட கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த வடக்கு மூலையில எங்க சித்தப்பாவோட சமாதி இருக்குது, அந்த புரோக்கர் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லலையா அப்படிங்கிற விஷயத்த அவர் கேட்ட உடனே இவருக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிருது. இல்லையே, அந்த ஆளு எங்ககிட்ட எதுவுமே சொல்லல, அந்த இடத்துல தான் போர் போடுறதுக்காக ட்ரில் பண்ணோம், அந்த ட்ரில் பண்ண இடத்துல எறும்பு கூட மேலே வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த இடம் பொளந்து அதுக்குள்ள இருந்து ஏதோ கருப்பான உருவம் வெளியே வருது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏதோ மூச்சு வாங்குற மாதிரியான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ரொம்பவுமே பயமா இருக்குது, தயவு செஞ்சு இங்க வாங்க அப்படிங்கிற விஷயத்த ராஜேந்திரன் சொல்ல, நாங்க எதுக்கு வரணும், உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்தாச்சுல, நாங்கெல்லாம் இனி வர முடியாது அப்படின்னு இவர் சத்தம் போட்டுருக்காரு. அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது, சரி ஏமாத்தி வித்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் இவரையும் பயமுறுத்துறாரு. அப்படி பயமுறுத்தின உடனே அவரும் சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில அந்த புரோக்கரும் அந்த தோட்டத்தோட முன்னாள் உரிமையாளரும் 2 பேருமே வந்துடுறாங்க. 2 பேர் வந்து அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கும் ரொம்பவுமே ஷாக் ஆயிருது. இதுக்கப்புறமா அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த இடத்துல ஏதோ அப்நார்மலா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தோட்டத்தோட உரிமையாளர் பார்த்துட்டு ரொம்பவுமே பயப்படுறாரு. அவரோட பேரு பிரகாஷ். பிரகாஷ்க்கு ரொம்பவுமே பயமா இருக்குது. சரி, அடக்கம் பண்ணீங்க, ஏதோ சமாதி அந்த மாதிரி கட்டியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் பார்க்கறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும், நானும் பார்த்து சுதாரிச்சிருப்பேன்ல அப்படின்னு அவருக்கு சொல்ல, இல்ல முன்னாடி வந்து சமாதி இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் வந்து தோட்டத்தை வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு டேம்ல இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டணும். அப்படி கொட்டும்போது டோட்டலாவே அந்த சமாதியே க்ளோஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, மறுபடியும் சடலத்தை வெளியே எடுத்து அது வேற இடத்துலயோ இல்ல மறுபடியும் அதே இடத்துல முழு உடலோட புதைச்சிங்க அப்படின்னா, அதாவது அந்த முழு எலும்பு கூடு 2 எலும்புகளை வந்து வெளியே எடுத்துட்டாங்கல்ல, அந்த 2 எலும்புகளையும் உள்ள வச்சு புதைச்சிருங்க, புதைச்சு சமாதி கட்டி வழிபட்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற செல்வம் மற்றும் அவரோட குழுவில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே ரொம்பவுமே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு பணம் கூட நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க போயிடுறோம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கே வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா ராஜேந்திரனும் தயவு செஞ்சு ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்குங்க, 2 நாள் கழிச்சு இந்த இடத்துல நம்ம போர் போடலாம் அப்படின்னு அவர் சொல்ல, வேற வழி இல்லாம அவங்களும் அதே ஊர்ல இருக்கிறாங்க. மறுபடியும் ஈரோடு போனாலும் அங்கேயும் பெருசா எந்த வேலையும் இல்லை, இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டே போயிடலான்னு எல்லாரும் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்துல சரியா அன்னைக்கு நைட்டு எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள இருந்தாதானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியில ஆரி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டிட்டு அரவர தூக்கத்தோட படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கிற சமயத்துல சரியா நைட்டு ஒரு 1 மணி அளவுல செல்வத்துக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது. அந்த கனவுல அந்த மண்ணை பொழந்துட்டு வெளியே வந்த ஒரு உருவம் டக்குன்னு செல்வத்துக்கிட்ட வந்து, என்னை காப்பாத்து, எனக்கு ஒரு மூச்சு விட முடியல, என்னை வெளியேடுன்னு சொல்லிட்டு கத்துற மாதிரியான விஷயம் மறுபடியும் தோணுது. செல்வமும் கண்ணு திறந்து பாக்குறாரு. கண்ணு திறந்து பார்த்தோன்னே அவர் கண்ணுக்கு முன்னாடி கருகருன்னு இருக்கிற அந்த உருவம் நிக்கிற மாதிரியான விஷயத்த பார்த்து அவர் கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு. இது கேட்ட உடனே அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சந்தேகமாக இருக்குது. நம்ம தயவு செஞ்சு போயிடலாமாங்கிற ஒரு முடிவுலேயே தான் எல்லாரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு 2 நாள் மட்டும் எனக்காக பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருக்க வைக்கிறாரு. ஆனால் செல்வத்துக்கு அங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. செல்வத்துக்கும் தூக்கம் வராததுனால எல்லாத்தையும் படுக்க சொல்லிட்டு அவர் லாரியை விட்டு கீழே இறங்கி பீடி குடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி குடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல சரியா அந்த தோட்டத்துக்கு போற வழியில வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு ஒரு நபர் அந்த தோட்டத்தை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே செல்வத்துக்கும் ரொம்பவுமே பயமா இருக்குது. இந்த நேரத்துல யார் இருந்தாலும் அந்த தோட்டத்தை பார்த்த மாதிரி நின்று இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, யாருப்பா நீ இந்த நேரத்துல இங்க நின்றுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கேட்கிறாரு. கேட்ட உடனே யாராவது ஏடத்துக்கு வந்து என்னையவே கத்துறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்த உடனே செல்வத்தோட கைகால் எல்லாமே அப்படியே விடவிடத்து போக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஆளோட மூஞ்சியில பாதி இல்லை, மேல் பகுதியில் வாய் மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்த உடனே அவரோட கைகாலெல்லாம் அப்படி நடுநடுங்கி அதே இடத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. லாரியில படுத்து தூங்கிட்டு இருக்கிற எல்லாருமே வெளியே ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. கேட்கும் போது அவர் உறைஞ்சு போய் அதே இடத்த பார்த்து நின்றுக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இவர் எதையும் பார்த்து பயந்துட்டாருன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா செல்வமும் கொஞ்சமா நார்மல் ஆகுறாரு. செல்வத்துக்கும் என்ன தோணுது அப்படின்னா, நம்மளோட உயிரை கையில புடிச்சிட்டு இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன தலைவிதியான்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சரி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு லாரி ஸ்டார்ட் பண்ற நேரத்துல சரியா ஒரு காலையில ஒரு 7 மணி அளவுல ராஜேந்திரனும் அந்த தோட்டத்தை நோக்கி வராரு.
அவரை பார்த்தாலும் பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாரியை ஆஃப் பண்ணிட்டு அவரும் அதே இடத்துல உட்காந்துடுறாரு. இதுக்கப்புறமா பிரகாஷ் மற்றும் பிரகாஷோட குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டி அந்த இடத்துல இருக்கிற எலும்புகள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து அந்த போர் போட்ட அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல மறுபடியும் அந்த எலும்புகள் மற்றும் வெளியெடுத்த எலும்புகள் எல்லாத்தையுமே உள்ள வச்சு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி நம்பூதிரிகள் எல்லாத்தையுமே வர சொல்லி நடத்த வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி அவங்க திரும்பும்போது ராஜேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இங்க இருக்கிற இடம் போதும், எனக்கு அந்த சமாதி இருக்கிற இடம் வேண்டாம், அந்த இடத்துல நீங்க தனியாக ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டி ஒரு கேட்டு மாதிரி வச்சு நீங்கள் அந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு அந்த இடம் வேண்டான்னு சொல்லி அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா பிரகாஷுக்கும் அவரோட சூழ்நிலை புரிஞ்சிருது. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள இவங்க அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த போர் போடுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்படி இன்னொரு இடத்துல போர் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நார்மலாக இவங்க போர் போடுற மாதிரி தான் போர் போட்டு இருக்கிறாங்க. தண்ணியும் சீக்கிரமாகவே வந்துடுது. அன்னைக்கு சாயங்காலமே வேலையும் முடிச்சிடுறாங்க. வேலையை முடிச்சு அவங்களுக்கான பணத்தையும் வாங்கிட்டு அந்த ஊர்லேருந்து விட்டா போதுங்கிற வகையில் ஓடி போகிறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா சரியா ஒரு அமாவாசை அன்னைக்கு நைட்டு செல்வத்துக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவங்க மறுபடியும் இன்னொரு இடத்துல போர் போட்டுருந்தாங்கல்ல, அந்த போர் போட்டுட்டு இருக்கும்போது தூரத்துல அந்த வடக்கு மூலையில இருந்து ஒரு நபர் நின்று இவங்களே பார்த்துட்டு இருக்கிறாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வமும் பின்னாடி திரும்பி பார்த்தாதான் தெரியுது, அந்த இறந்து போன நபர் தான் முழு முகத்தோட நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த நைட் டைம்ல செல்வம் வந்து வீடு குடிக்கிறதுக்காக கீழே இறங்கி வரும்போது பாதி முகம் தான் இருந்திருக்கும், மேல இருக்கிற முகம் வந்து இருந்திருக்காது, அதாவது மண்டையோடு இருந்திருக்காது. ஆனா இப்ப முழு மண்டையோட முழு ஃபேஸோட ஒரு ஆள் நின்று செல்வத்தையும் அங்க நடக்கிற விஷயங்களையும் ஒத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த கனவுல பார்த்த உடனே அவருக்கும் ரொம்பவே பயமாயிருது. அவருக்கு டக்குன்னு ஃபிக்ஸும் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்களோட வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே அவரை பிடிச்சிட்டு அப்படியே சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து கட்டுப்படுத்தவே முடியல. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது, இப்போதான் எனக்கு பண்ண வேண்டிய சடங்குகள் எல்லாமே முழுமையாக பண்ணி எனக்கு புதைச்சிருக்கிறாங்க, ரொம்பவுமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா அப்படியே அந்த சமாதிக்குள்ளே போகிற மாதிரியான விஷயம் அவர் கண்ணுக்குள்ளே வருது. இதை பார்த்த உடனே அவரும் திடுக்கிட்டு எந்திரிக்கிறாரு. பார்த்தா அது எல்லாமே கனவு. அவருக்கு வந்து ஃபிக்ஸும் அப்படியே நார்மல் ஆயிடுது. இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இந்த எஃபெக்ட் வந்து அவங்க டீம்ல இருக்கிற ஆட்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாசமா நீடிச்சதுனால அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மாசமா கோயில் குளம்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா எல்லாருமே கொஞ்சம் நார்மல் ஆயிடுது. அவங்களும் பழைய மாதிரி அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது வரைக்கும் தன்னோட வாழ்நாள்ல நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த செல்வம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற இன்ஸ்டாகிராம் மற்றும் மெசஞ்சர் ஐடியை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாங்க. மீண்டும் இன்னொரு அமானுஷ்யமான சம்பவத்தில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கோகுல்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.